வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே சாஃப்டான ஒரு சப்பாத்திக்கு பன்னீர் மசாலா. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுங்களுக்குமே இதை செஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய், பன்னீர் வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் கடையில் வாங்கி தான் இப்போ பன்னீர் மசாலா நான் ரெடி பண்ண போகிறேன். பன்னீர் மசாலா வந்து பட்டர் வச்சு தான் செய்வாங்க. நான் வந்து எண்ணெயை வச்சு தான் செய்ய போகிறேன், வீட்டில் பட்டர் இல்லாததுனால. இப்போ வந்து நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி, ஒரு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி போதும். நீங்கள் எவ்வளோ பன்னீர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயத்துடைய அளவும் தக்காளி அளவெல்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 பூண்டு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரிஞ்சலையும், ஒரு பட்டை, இதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை இது கூட சேர்த்து பட்டையும் இலையும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பூண்டு ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி சேர்க்கலை, பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து மிளகாத்தூள் வந்து இடையில சேர்ப்பேன், அதனால் ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகா சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும் வெங்காயம். அந்தளவுக்கு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. நீங்கள் வெங்காயம் மாதிரி வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி செஞ்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இல்லை தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் பன்னீரை போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். நான் அந்த மாதிரி செய்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற சுவை அப்படியே இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. அது அரைச்சி திரும்ப நம்ம பேஸ்ட்டாக தானே கலக்க போகிறதுனால அப்போ சேர்த்துக்கலான்ட்டு இப்போ சேர்க்கலை. உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ தக்காளி நான் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படியே ஆகணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு ஒரு தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் ரெடிமேட் பாக்கெட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது தட்டில் ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அதே பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வரையும் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதிக நேரம் பண்ணிட்டா பன்னீரை மட்டும் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் லைட்டாக ஒரு 2 3 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்காங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக காஷ்மீர் சில்லி இதை சேர்த்துருக்கேன். அது அது இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்போயும் அரைக்கிற மிளகாத்தூள் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விடுக்கங்க. நல்லா மசாலா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி திருப்பி விடுக்குங்க. இப்படி ஒன்று ஒன்றா எல்லா பன்னீரை மட்டும் சேர்த்து இது கூட கலந்துக்கிறேன். மாதிரி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதிக நேரம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்தா இந்த மாதிரி ரஃப் ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பன்னீர் மசாலா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கின தக்காளி வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இப்போ நல்லா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் குறகுறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பக்குவத்தில். இப்போ அதே பேனில் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சதை வந்து அது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கிறப்ப கொஞ்சம் திக்காக வரணும். பன்னீர் சேர்க்குறப்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா விழுதையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெயிலே அப்படியே கலந்து விட்டுக்காங்க. இப்போ இது கூடவே மசாலா சேர்க்கணும். அப்படியே மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். கார மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப தான் அந்த ஹோட்டல் சுவையே வரும். அதனால் கொஞ்சம் கரம் மசாலா இது கூட சேர்த்து செய்கிறது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வரந்தோட்டிக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா வாசனை பச்சை வாசனைலாம் போய் அந்த மசாலாவோடைய வாசனைலாம் கொஞ்சம் போய் ஃப்ளேவர் இறங்கணும். அது வரையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி ஊற்றுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துருக்கலாம். இப்போ நான் வந்து பன்னீரை மட்டும் சேர்த்து இது கூட கலந்துக்கிறேன். பட்டர்லாம் சேர்க்கலை. எண்ணெயில் தான் நான் வறுத்தெடுத்தேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதியட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு சப்பாத்தி செஞ்சு சூடாக பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி இல்லைன்னா இட்லி, தோசை, பூரி எல்லா டிஃபன்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இந்த பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.